Hi everyone, Flash News with Debates of Dedi. கடந்த மார்ச் 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான். 12ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு மே 25 இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட போஸ்கோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா அவர்கள் தலைமையில் இரட்டை தூக்கு தண்டனை மற்றும் 1 ஆண்டு காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடந்த மார்ச் 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குழி பக்கத்தில் இருக்கிறதான வேடநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் மனதை உழுக்கும் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி 12ஆம் வகுப்பு எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிறப்போ ஈவினிங் அவங்க வீட்டு பக்கத்தில் பாத்ரூம் போகிற டைமில் போய் ரொம்ப நேரம் அவங்க வீடு வராமல் இருந்திருக்காங்க, வீடு திரும்பி வரல. ஏன் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க. அந்த மாணவி எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. அவங்க பெற்றோர் எல்லா பக்கம் தேடி பார்த்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளியை தேடுறாங்க. மார்ச் 10ஆம் தேதி அந்த மாணவி காணாமல் போகிறாங்க. மார்ச் 11ஆம் தேதி அங்கே வேடநத்தம் பகுதியில் இருக்கிறதான ஒரு காட்டு பகுதிக்குள்ளே அந்த மாணவி கண்டுபிடிக்கப்படுறாங்க, சடலமாக மீட்கப்படுறாங்க. சடலமாக மீட்கப்பட்டு அவங்கள பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு அந்த மாணவியை பரிசோதனை பண்ணி பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்குற பொழுது அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. கொலை குற்றவாளி எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் திணறி இருக்காங்க. அது ஃபுல்லா ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில் எந்த ஒரு சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது. அந்த காட்டுப்பகுதிக்குள்ள அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பேரதிர்வை உண்டாக்குச்சு. எல்லாம் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதுக்கு தகுந்த நீதி வேணும் அப்படின்னு போராடினாங்க தூத்துக்குடி மக்கள். அதுக்கப்புறம் அந்த எஸ்பி தலைமையிலான 10 தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த காட்டுப்பகுதியில் ஒரு விண்ட் மில் இருக்குது, காற்றாலை இருக்குது. அந்த காற்றாலையில் ஒரு சின்ன சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு மேற்கொண்டதில் அந்த வழியாக ஒரு 2 வீலரில் ஒருத்தர் போகிறான். அந்த 2 வீலருனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப அது திருட்டு வண்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வண்டியில் போனவனுடைய முகத்தை வச்சு தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. அப்போது தேடுதல் வேட்டையில் இறங்குறப்போ அவன் யார் அப்படின்னு தெரியுதுன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன், வயது 38 அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரியுது. அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு சென்னையில் போய் பதுங்கியிருக்கான். சென்னையில் போய் பதுங்கி இருந்த அந்த தர்ம முனீஸ்வரனை அந்த தனிப்படை போய் அவனை அங்கிருந்து பிடிச்சி தூத்துக்குடி நீதிமன்ற காவலுக்கு அழைச்சி கொண்டு வர்றாங்க. இந்த தர்ம முனீஸ்வரனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமானது. அவன் இதுக்கு முன்னால் பல திருட்டு வழக்குகள்லையும் கற்பழிப்பு வழக்குகள்லையும் உள்ள போனவன் ஜெயிலுக்கு. கடந்த 2020 எட்டயபுரம் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு ஊர்ல ஒரு வயதான மூதாட்டி, 65 வயது முதிக்கத்தக்க மூதாட்டி, பாப்பம்மாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூதாட்டியை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். அந்த வழக்குல அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆயுள் தண்டனை அதுல அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அவன் உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணி அதுல ஜாமீன்ல வெளியே போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறதுக்காக அந்த வேடநத்தம் வழியா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அப்பத்தான் இந்த மாணவியை கண்ணோட்டமிட்டு பார்த்து இந்த மாணவியை இப்படிப்பட்ட கொடூரமா கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான். 20 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்ட போலீஸார் 20 நாட்கள்ல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவனை பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைக்கிறாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்ச உடனே அவன் அங்க இருக்கிற உயர் அதிகாரி கிட்ட சொல்றேன், எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஜெயிலை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா பாளையங்கோட்டையிலிருந்து மதுரை ஜெயிலுக்கு மாத்துறாங்க அவனை. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, சம்பவம் நடந்து 2 மாதம் 76 நாட்களுக்குள்ளாக அந்த குற்றவாளிக்கு மே 25 இன்னைக்கு
தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதுக்கு பிக் சல்யூட் கொடுக்குறோம். தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா அவங்க இன்றைக்கு அந்த குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த மாணவிக்கு காயம் ஏற்படுத்தியிருக்காம அந்த மாணவியை, அதற்காக 1 ஆண்டு காவல் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இரட்டை மரண தண்டனை, 1 ஆண்டு ஜெயில் காவல் தண்டனை அப்படிங்கிறப்ப அவன் வாழ்நாள் முழுக்க வெளியே வர முடியாது. அவன் நிச்சயமாக அந்த மரண தண்டனையில் தான் அவன் மறிச்சாகணும். ஸோ இந்த தண்டனையை கேட்டு அந்த மாணவியினுடைய பெற்றோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா 76 நாட்களில் இந்த குற்ற வழக்குல தீர்ப்பு மரண தண்டனை வழங்கியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த மாணவியினுடைய அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதே போல கோயம்புத்தூர்ல மே 21ஆம் தேதி 10 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தைக்கு நடந்த படுகொலைக்கும், கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை பண்ணப்பட்ட அந்த குழந்தைக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த கொலையை செய்த கார்த்தி வயது 33 நாகப்பட்டினத்தை சேர்ந்த அவனுக்கும், அவனுடைய நண்பன் மோகன்ராஜ் வயது 30 அவனுக்கும் விரைவில் இது போன்ற தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது அனைத்து மக்களினுடைய குறிக்கோளாக இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இந்த வழக்கினுடைய விசாரணையை கேள்விப்பட்டு இப்பொழுது இருக்கிறதான தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கோயம்புத்தூர் வழக்கிலும் இது போன்ற நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.